தேசிய நெடுஞ்சாலையை பதில் சொல்லுது என்ன நியாயமா இருக்கு? கிழக்கே பாதுகாப்பான சுரங்கப்பாதை உள்ளது, மேற்கே கிடையாது என்ற அவலம். தமிழ் மீடியத்தில் படித்தால் ஒரு சட்டம், ஆங்கில மீடியத்தில் படிச்சா ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். போதுமான இடம் வருவாய் துறை ஆவணங்கள் படி உள்ளது. திருப்பராய்த்துறை பேருந்து நிலையத்தில் சாலையை கடப்பதற்கு பாதுகாப்பான சுரங்கப்பாதை தேவை. மழை வெயிலில் நனையாத பெரிய பயணிகள் விஷர் கூடையும் தேவை. அதேபோல் இரண்டு புறமும் சர்வீஸ் ரோடு அமைத்து பஸ் பே அமைத்து தர வேண்டும். திருச்சிகரூர் நெடுஞ்சாலை குடமுருட்டி முதல் பெட்டவாய்த்தலை வரையிலான பகுதி மிகவும் ஆபத்தான, அடிக்கடி விபத்துகள் நடக்கும் பகுதியாக உள்ளது. இதில் அடிக்கடி விபத்துகள் நடந்து வண்ணம் உள்ளதால் இது ஒரு மரணச்சாலையாகவே மாறிவிட்டது. இதில் குடமுருட்டி முதல் அந்தநல்லூர் படித்துறை வரை மாநில நெடுஞ்சாலையாகவும் அதற்கு பின்னர் தேசிய நெடுஞ்சாலை NH81 ஆகவும் உள்ளது. பொதுவாக தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் சொல்லுவது இங்கு போதுமான இடமில்லை, ஒரு பக்கம் ரயில்வே லைன், மற்றொரு பக்கம் காவேரி ஆறு, காவிரி கரை, வாய்க்கால் கரை, ஆற்றங்கரை இருக்கிறது என்று சொல்லி எது கேட்டாலும் தட்டி கழிக்கிறார்கள். மக்களுக்கும் சாலையில் பயணிப்பவர்களுக்கும் ஒரு ஆதரவாக அரவணைப்பாக இருப்பது ஜியபுரம் காவல்துறை தான். அவர்கள் ஆங்காங்கே பல பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி ஓரளவு பாதுகாப்பான பயணத்தை கொடுக்கிறார்கள். மக்களுக்கு உதவும் ஜியபுரம் காவல்துறைக்கு தமிழக காவல்துறைக்கு நன்றி. இதில் மிகவும் ஆபத்தான பகுதியாக விளங்குவது என்னவென்றால் திருப்பராய்த்துறை பேருந்து நிறுத்தம். இங்கு தினமும் கிட்டத்தட்ட 2000 பேர் பேருந்திலிருந்து இறங்கி சாலையை கடக்க வேண்டியுள்ளது. காரணம், இங்கு மிகவும் புகழ்பெற்ற தமிழ் மீடியம் அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளது. அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்து ஏழை குழந்தைகள், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் வந்து படிக்கிறார்கள். திருப்பராய்த்துறையில் இந்த இடத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சிவாலயம் உள்ளது. தினமும் நூற்றுக்கணக்கான சிவனடியார்களும் பக்தர்களும் வருகிறார்கள். விழா காலங்களில் இது பல ஆயிரங்களை தொடும். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தேசிய நெடுஞ்சாலைத்துறை பல தற்காலிக பாதுகாப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தியுள்ளனர். பள்ளி குழந்தைகள் காலையும் மாலையும் பாதுகாப்பாக சாலை கடப்பதற்கு திருப்பராய்த்துறை டோல் நிர்வாகமும் காவல்துறையும் ஆசிரியர்களும் உதவுகிறார்கள். இவை அனைத்தும் தற்காலிகமானது. ஏனென்றால் இது தேசிய நெடுஞ்சாலை. சாதாரணமாகவே வாகனங்கள் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். அங்கு பள்ளி குழந்தைகள் சாலையை கடக்க உதவும் காவல்துறையினருக்கும் நெடுஞ்சாலை துறையினருக்கும் ஆசிரியர்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. இந்த பகுதியுமே மிகவும் ஆபத்தான பகுதியாகும். எப்பொழுது வேணாலும் வெடிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு காத்துக் கொண்டிருக்கிறது. இது மிகவும் வைத்தறிச்சலான, வெட்கப்படக்கூடிய, வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் திருப்பராய்த்துறை பேருந்து நிலையத்திற்கு கிழக்கே ஒரு ஆங்கில பள்ளி செயல்படுகிறது. அங்கு குழந்தைகள் பாதுகாப்பாக சாலையை கடப்பதற்கு போதுமான வசதிகள் உள்ளன. அவர்கள் சுரங்க பாதை வழியாக பாலத்திற்கு அடியே ரோடு பாதுகாப்பாக கடந்து செல்கிறார்கள். அனுமதியின்றி ஒரு சுரங்க பாதை கட்டியுள்ளது. அங்கு படிக்கும் குழந்தைகள் விடுதியில் தங்கி படிக்கிறார்கள். சொல்ல போனால் ஓரளவு வசதியான பணக்கார குழந்தைகள். எங்களது தாழ்மையான கோரிக்கை என்னவென்றால், ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது. ஆங்கில பள்ளியில் படிப்பவனுக்கு ஒரு சட்டம், தமிழ் மீடியம் படிப்பவனுக்கு ஒரு சட்டம் என இருக்கக்கூடாது என்பதே ஆகும். ஆகவே திருப்பராய்த்துறை பேருந்து நிலையத்தில் சாலையை கடப்பதற்கு ஒரு சிறிய சுரங்க பாதை ஏற்படுத்தி கொடுத்தால் பள்ளி குழந்தைகள், சிவனடியார்களும் பக்தர்களும் பாதுகாப்பாக சாலையை கடப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறினால் நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறார்கள். அவர்கள் கூறும் காரணம் அந்த இடத்தில் இடமில்லை என்பதுதான். ஆனால் கிராம வரைபடத்தின்படி வருவாய்த்துறை ஆவணங்களின்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு அந்த இடத்தில் போதுமான இடம் உள்ளது. ஆகவே வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு நெடுஞ்சாலைத்துறை உள்ள இடத்தை எடுத்து போதுமான பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கோரிக்கை. வருவாய்த்துறை ஆவணங்களின்படி திருப்பராய்த்துறை பேருந்து நிலையத்தில் போதுமான அளவு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்கள் உள்ளதால் அந்த இடத்தில் சர்வீஸ் ரோடு அமைத்து தர வேண்டும், பஸ் பே அமைத்து தர வேண்டும், மிகப்பெரிய நிழல்குடை குழந்தைகள் பயணிகள் நனையாத நிழல்குடை அமைத்து தர வேண்டும். ஆகவே இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு, பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேசிய நெடுஞ்சாலை அவர்களுக்கு உரிய இடத்தை எடுத்து வரைபடத்தின்படி வருவாய்த்துறை ஆவணங்களின்படி இந்த இடத்தில் ஒரு சிறிய சொந்த பாதையை அமைக்க வேண்டும். சாலை பயணித்தாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எங்களது தாழ்மையான கோரிக்கை என்னவென்றால், தமிழ் மீடியத்தில் படிப்பவர்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நிரந்தரமான உரிய வசதிகளை, பாதுகாப்பு வசதிகளை செய்து தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய சுரங்க பாதை மனிதர்கள் கடப்பதற்காக போதுமான பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே ஆகும். குழந்தைகள் மழையில் நனையாமல், வெயிலில் நனையாமல் இருப்பதற்கு கரூர் பக்கத்தில் நிழல் கூடையும் அமைத்து தர வேண்டும். அதேபோல் இரண்டு புறமும் சர்வீஸ் ரோடு அமைத்து பஸ் பே அமைத்து தர வேண்டும்.